இங்க அண்ணாமலையார் பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரியான அற்புதங்கள பண்ணியிருக்காங்கன்னு, பக்தர்கள் நெறைய பேர் ஷேர் பண்ணத உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். இங்க நான் ஒரு சாமியாரையும் சந்திக்க நேர்ந்தது. அவரு தன்னுடைய அதாவது இயல்பு வாழ்க்கைன்றது என்னன்னா, அவர் நல்லா படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை பார்த்தவரு, அண்ணாமலையாருக்காக, கடவுளுக்காக எல்லாத்தையும் துறந்து இங்க துறவியா இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்லைன்ல அதாவது கேமரா முன்னாடி நான் பேச விருப்பப்படல. ஆனா என்னுடைய இந்த அனுபவத்த நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு அக்கா எங்ககிட்ட பேசினாங்க. அவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்பொழுது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, முதல் முறையா அவங்க கிரிவலம் வரும்பொழுது, நான் செத்துடலான்ற ஒரு மனநிலைமைக்கு தான் இருந்தேன். ஆனா சரி ஓகே கிரிவலம் சும்மா வரலாமே அப்படின்னு வந்திருக்காங்க. முதல் முறை எதுக்கு வரோம், ஏன் வரோம்னு தெரியாம வந்த அக்கா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 2 வருஷம் போல ரெகுலரா அதாவது வாரத்துல ஒரு வாட்டியாவது அண்ணாமலையார பார்க்க வந்துருவாங்களாம். அவங்க சொல்றாங்க, "என் அம்மா, அப்பாக்கு இணையா நான் பார்க்குறது அண்ணாமலையார் தான்" அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க குடும்பத்துல சில சண்டைகள், சச்சரவுகள்லாம் இருந்திருக்கு. அவருடைய கணவர் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு, மது பழக்கத்துல ஈடுபட்டிருந்தவராம். ஆனா அண்ணாமலையார் கிட்ட வேண்டி மது பழக்கத்த விட்டுருக்காங்க. அவருக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு. அண்ணாமலையார் வேலை குடுத்துருக்காங்க. ஸோ வாரம், வாரம் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா சார்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ரொம்ப ஷியூரா சொல்றாங்க. என்னன்னா, "இந்த வாரம் நான் வந்துட்டு போறேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்றேன்னா, அது நான் வீட்டுக்கு போன ஒரு 3 நாள், இல்ல அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள எனக்கு அது சரியாயிருது" அப்படின்னு. அவங்களுடைய நம்பிக்கை பார்க்குறப்போ நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருந்தது. ஸோ வேண்டியத கொடுக்கிறவர் தான் எங்க அண்ணாமலையார். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, கட்டாயம் இங்க வந்து கேளுங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க கிரிவலம் வரீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை ஒரு 3லேருந்து 6 மணிக்கு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா, நீங்க இரவு நேரத்துல கூட நடக்கலாம். ஆனா, அமைதியா, மௌனமா நீங்க வந்துட்டு ஓம் நம சிவாய சொல்றதோ, இல்லன்னா மௌனமா கூட நடக்கலாம். இந்த அனாவசியமா பேசுறது, இல்லன்னா வேற வேற கதைகள பேசி, சும்மா ஃபன்னுக்கு நடக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாம, ஆன்மீக பக்தியோட நடந்து, நீங்க அண்ணாமலையார் கிட்ட கேட்டத அவர் செய்வார்ன்னு சொல்றாங்க. ஸோ நாங்க இப்ப இந்த கிரிவலம் வந்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இங்க இருக்கிற பக்தர்களையும் இந்த கிரிவல பாதையும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பகல்னு பார்க்காம எல்லா நேரத்திலயுமே எங்க பக்தர்கள் வந்து கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலையார் அவங்களுக்கு கேட்கிறத கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்காரு.